கர்த்தர் உங்களை என்னையும் அழைச்சது அவர் தரிசனத்துக்கு. நாம நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருப்போம். கர்த்தர் வந்து அந்த இடத்துல உங்களை உணர்த்துவாரை ஒழிய தடுக்க மாட்டார். உணர்வு இருக்கும், நம்ம வேணாம் பண்ண வேணாம் இப்படிலாம் தோணும், ஆனா தடுக்க மாட்டார். இப்படி போயிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியாது உங்களை அவரோட தரிசனத்துல இருந்து கர்த்தர் வெளியே அமிச்சிட்டாருன்னு உங்களுக்கு தெரியாது. அப்படியே அனுப்பிடுவாரா அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. ஒரு வருஷம் ஆயிற்று, இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தில் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 14வது வசனம். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். அப்படின்னு என்ன அர்த்தம்? முடிச்சிட்டார், வேலை முடிச்சு. இது எப்ப நடக்குது? சவுல் ராஜ்யபாரம் பண்ணின 1ஆம் வருஷம். ஆனா சவுல் எத்தனை வருஷம் ராஜாவாரம் தான் தெரியுமா? 40 வருஷம். அடுத்த 38 வருஷம் அவன் அழைப்பிலேயே இல்ல, அவன் தரிசனத்திலேயே இல்ல. இன்னைக்கு அதே மாதிரி நிறைய பேரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. கர்த்தர் அவங்களை தள்ளி ரொம்ப நாள் ஆச்சு. இப்பவும் சொல்றேன், பாவம் செஞ்சதுனால அப்படி அர்த்தம் இல்ல. பாவம் செஞ்சு உணர்த்தும் போது அதற்கு கீழ்ப்படியாமல் துணிகரமா செய்யும் போது. சவுலுக்கும் தாவீதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? 2 பேரும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை ஈடுபடுறாங்க. ஆனா தாவீது மனம் திரும்புறார், உணர்வடைகிறார். இவங்கிட்ட என்ன இல்ல, நான் கரெக்ட் தாங்க. வசனம் சொல்லுது, ரெண்டகம் பண்ணுதல் வெள்ளி சூனிய பாவத்திற்கும். கர்த்தருக்கு பிடிக்காத விஷயம். இதுதான் கர்த்தருக்கு பிடிக்காத விஷயம்.